2025 ஆண்டு புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது. 2025 ஒரு நியூ இயருக்குள்ளே நாங்கள் எல்லாரும் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். 2025 ஒரு நுவோ அணி பிறந்திருக்கின்ற பொழுது எல்லாரும் இந்த நாட்டில் பொன்னணி பொன்சோந்தே என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. தங்களோட உறவுகளோடு பலர் கொண்டாட முடியாத சூழ்நிலைகள், துக்கமான சூழ்நிலையிலும் இருக்கின்றார்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர்ந்த உறவுகள் எல்லாரும் தாயகத்திலே வாழுகின்ற உறவுகளுக்கு தொலைபேசி மூலமாக வாட்ஸ்அப்ல வீடியோ கால் அதுன்னு சொல்லி இந்த புதிய ஆண்டை எவ்வளவுதான் நாங்கள் 2024 ஆண்டு துன்பப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் இந்த ஆண்டிலாவது நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று இந்த புதிய ஆண்டையும் எல்லோரும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது என்னன்னு சொன்னால், ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும், இதை நீங்களும் சொல்லி பாருங்க. ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று கடவுள் இந்த 2025 ஆண்டு நீங்கள் வணங்குகின்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி அவர் உங்களுடைய வாழ்க்கையை செல்வ செழிப்பாக மாற்றுவார். நாங்கள் பிறந்ததே மற்றவர்களாக என்று சொல்லி மனதிலே உணர்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் செழிக்கும். ஆகவே இந்த 2025 ஆண்டிலும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வோம். நம்ம சுற்றத்தோடும் இந்த உறவுகளோடு நாங்கள் கூடி வாழ்ந்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிப்போம். எல்லாருக்கும் 2025 ஆண்டு எங்களுடைய தாயகத்திலே வாழுகின்ற அத்தனை மக்களுக்கும், தமிழ் மக்களுக்கும் ஒரு விமோசனம் கிடைக்கின்ற ஆண்டாக மலர்ந்திருக்கின்றது. ஆகவே இந்த ஆண்டிலும் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கைகள் செழிக்க வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொண்டு மீண்டும் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், பொன்னணி பொன்சோந்தே. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஆண்டவா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நன்றி, வணக்கம்.